ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக சீரக சம்பா ரைஸில் கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் 3 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 5 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 மிளகு சேர்த்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கே செய்கிற மாதிரி தாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வரணுங்க, இது வரைக்கும் வதக்கணும் நீங்கள். இப்போது இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்க போகிறேன். கீ ரைஸ்க்கு தக்காளி நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்துட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இதில் நான் புதினா கொத்தமல்லி சேர்க்க போகிறேங்க. ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்ததுனால தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேங்க, 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு கலந்துக்கிட்டேங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதில் ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து தண்ணியும் அரிசியும் இந்த அளவுக்கு லெவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு இப்போ இதை தம் போட்டுடலாங்க. தம் போடுறதுக்கு நான் பழைய தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வைக்க போகிறேன். இந்த பாத்திரத்தை வச்சு நான் மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கீ ரைஸை நீங்கள் சிக்கன் கறி, மட்டன் கறி, பொட்டேட்டோ குருமா, வெஜிடபிள் குருமா, தால் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடயே சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இது கூட மட்டன் கறி தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மட்டன் கறியோட ரெசிப்பியை இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேங்க. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.